إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வகுப்பிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வகுப்பில் என்ன தலைப்பு தரப்பட்டிருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க பாப்போம். இங்க தௌஹீதினுடைய பலன்கள், ஷிர்கினுடைய ஆபத்துகள், அப்படிதானே? சரி, கடந்த வகுப்புல நாம தௌஹீதினுடைய பலன்கள் எத்தனை பலன்களை பார்த்தோம்? நோட்டை திருப்பி பார்க்கக்கூடாது தம்பி, மனசுல வச்சுக்கணும். சரியா? நோட்டுங்கிறது எப்போ எடுத்து பார்த்துக்கிறது, ரிவைஸ் பண்றதுக்கு தான். மனசுல வச்சுக்கணும். எப்படின்னா 2 பலன்களை பார்த்தோம், அப்படித்தானே? ஒன்று பாதுகாப்பு, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. தௌஹீத் இருந்தால் ஈமான் இருக்குது, அந்த ஈமான்ல ஷிர்க்க கலக்காம இருந்தோம்னு சொன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்ற ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். தானே? நமக்கு பெரிய எதிரி யார் தான்? ஷைத்தான் தான். அப்போ அந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன், எப்படிலாம் அல்லாஹ் இடத்துல அவன் வாக்கு கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒன்று, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு, அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தருவான். இது தௌஹீதினால கிடைக்கின்ற பலன்கள்ல மிக முக்கியமான ஒரு பலன். 2வது, இஸ்லாத்தினுடைய எதிரிகள், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காம, இஸ்லாமிய மார்க்கம் வளராமல் இருப்பதற்காக என்னென்ன சதி திட்டங்கள் எல்லாம் தீட்ட முடியுமோ அந்த திட்டங்களை எல்லாம் தீட்டுகின்ற இஸ்லாமிய எதிரிகள், அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் தஆலா தௌஹீத்வாதிகளுக்கு என்ன செய்வான்? பாதுகாப்பு தருவான். சரி, அதற்கான நிறைய சான்றுகளை நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது எத்தனை பாதுகாப்பு நம்ம சொன்னோம்? 3 பாதுகாப்பு, அப்படிதானே? 2 பாதுகாப்பு நம்ம பார்த்துருக்கிறோம். 3வது பாதுகாப்பு, மூன்றாவது பாதுகாப்புல 2 விஷயத்தை நம்ம எடுக்கணும். 3வது பாதுகாப்புல 2 விஷயம். 3வது பாதுகாப்பு எது? ஒன்று, மாஷா அல்லாஹ், அதான் கெஸ் பண்ணீங்க, அப்படிதானே? வறுமை நாளைக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்குது. என்ன அது? ஆகிரா தான் மறுமை நாள். ஓகே, கபர் வாழ்க்கை. மாஷா அல்லாஹ், மறுமை நாளைக்கு முன்னாடி ஆலமுல் பர்ஸக், திரைமறைவு வாழ்க்கை, கபர் வாழ்க்கை. அந்த கபருடைய சோதனைகளிலிருந்து, கபருடைய வேதனைகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஓகேவா? இங்க பாருங்க தம்பி, இங்க பார்க்கணும்னா அவங்க ஏதாவது செய்வாங்க, இங்கதான் பார்க்கணும். ஓகே, நான் என்ன சொன்னேன்? கபருடைய வேதனையிலிருந்து, கபருடைய சோதனைகளிலிருந்து, கபருடைய தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு உண்டு. சரி, அதற்கான சான்றுகளை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓகேவா? கபருடைய சோதனையிலிருந்து, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்கு ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? மாஷா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கபர். இது எப்ப கேட்கணும்? அத்தஹியாத்து, தொழுகையில் இருக்கும் பொழுது. சரியா? தொழுகையில் அத்தஹியாத்துல இருக்கும் பொழுது, தஹஜ்ஜுதுல, தஷஹுதுல கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இது. 4 விஷயங்கள் இருந்து அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேட சொல்லி இருக்கிறாங்க. அப்போ கபருடைய வேதனையிலிருந்து, அப்போ கபருடைய வேதனைன்னு ஒன்று இருக்குது. வேதனைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? இன்பம்னு ஒன்று இருக்குது. வேதனை இருந்தா கபர்ல இன்பமும் உண்டு. அப்ப கபர்ல இன்பமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா யாருக்கு கிடைக்காது?
ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல ஷிர்க் கலக்காம இருக்கிறாங்கல்ல ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகளுக்கு கபருடைய வாழ்க்கையில பாதுகாப்பு உண்டு, கபருடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் என்பதற்கு சான்றுகளை நீங்க குறிச்சுக்கலாம். சூரா இப்ராஹிம்ல 27வது வசனம். சூரா இப்ராஹிம் எத்தனாவது அத்தியாயம்? 14வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம். அல்லாஹ் சொல்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா. ஈமான் கொண்டிருக்கிறாங்களா இல்லையா இறை நம்பிக்கையாளர்கள், அந்த இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹு தஆலா உறுதியான ஒரு சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகிறான். எங்க? இந்த உலகத்திலும் மறுமையிலும். இந்த உலகத்திலும் அல்லாஹ் உறுதிப்படுத்துறான், மறு உலகத்திலும் உறுதிப்படுத்துறான். இந்த வசனத்தினுடைய கருத்து விளங்குச்சா? அர்த்தம் படிச்சிருக்கலாம் அப்படிதானே? உறுதியான ஒரு சொல்லை கொண்டு இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? உறுதிப்படுத்துகிறான். உறுதியான சொல் என்றால் என்ன அப்படி பார்க்கணும். இந்த உலகத்திலும் உறுதிப்படுத்துகிறான், மறு உலகத்திலும் உறுதிப்படுத்துகிறான். அப்படின்னா இந்த மறு உலகம் அப்படி சொல்லலாம்ல, மறு உலகத்துக்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது கபர் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. அது என்னது? கபர் வாழ்க்கை. எப்படி உறுதிப்படுத்துறான் அல்லாஹ்? உறுதியான சொல்லுனா என்ன? உறுதியான சொல் கலிமத்து தௌஹீத், கலிமத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த சொல்லை வைத்து அல்லாஹ் என்ன பண்றான்? கபர் வாழ்க்கையில இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் என்ன பண்றான்? ஸ்ட்ராங் ஆக்குறான், உறுதிப்படுத்துகிறான். அப்படின்னாலும் நமக்கு ஏதாவது விளங்குச்சா? புரிஞ்சா? வசனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மறு உலகத்துல இந்த உலகத்திலே அல்லாஹ் உறுதிப்படுத்துறான், மறு உலகத்திலேயே உறுதிப்படுத்துறான். யார? இறை நம்பிக்கையாளர்களை. எதை வச்சு உறுதிப்படுத்துறான்? உறுதியான ஒரு சொல்லை வைத்து. உறுதியான சொல்லுனா என்னன்னு விளங்கிருச்சு. உறுதியான சொல் எது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை வச்சு அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளர்களை இந்த உலகத்திலும் உறுதிப்படுத்துகிறான், மறு உலகத்திலையும் உறுதிப்படுத்துகிறான். மறு உலகம்னா என்னங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? கபர் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. கபர் வாழ்க்கையில எப்படி அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த செய்தியை சொல்ல போறேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கிளாஸ் நம்ம படித்தோம். அந்த கிளாஸ்ல வந்து ஒரு செய்தியை நம்ம சொன்னோம். ஒரு மனிதனுக்கு மனிதனிடத்துல கபர்ல கேட்கப்படுகின்ற கேள்வி எத்தனை? ஒரு மனிதன் அறிய வேண்டிய விஷயங்கள் எத்தனை? 3 விஷயங்கள். அப்படிதானே? என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொன்னோம், நம்மை படைத்த இறைவனை பற்றி நாம் அறிய வேண்டும். 2வது நம்முடைய தூதரை பற்றி அறியணும். 3வது நம்முடைய மார்க்கத்தை பற்றி அறிய வேண்டும். இந்த 3 கேள்விகள் தான் எங்க கேட்கப்படும்? கபர்ல கேட்கப்படும். பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு பெரிய ஹதீஸ் ஆகுது. இது ஒரு பெரிய ஹதீஸ். கபருடைய வாழ்க்கையில எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளன், ஷிர்க்கு கலக்காத ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு அருமையான ஒரு செய்தி இது. இது அஹ்மத் என்கிற கிரந்தத்தில் 18534வது நபி மொழி இடம்பெற்றிருக்கிறது. இது பெரிய ஹதீஸ். சரியா? 18534. அறிவிப்பாளர் யாரு? பரா இப்னு ஆசிப். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கபருக்கு சென்றோம். எதுக்கு கபருக்கு போவாங்க? ஒரு ஜனாசாவை கொண்டுட்டு போறாங்க. ஒரு அன்சாரியினுடைய ஜனாசா. அது அன்சாரினா யாரும் தெரியுமா? அன்சாரி என்றால் உதவியாளர்கள் அர்த்தம். யாரு? யாருக்கு உதவி செஞ்சாங்க? முஹாஜிர்களுக்கு. முஹாஜிர்னா யாரு? மக்காவில் இருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்தவர்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் விட்டு புலம்பெயர்ந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் தான் முஹாஜிர் சொல்லுவாங்க மக்காவாசிகள். அந்த எல்லாவற்றையும் இழந்து மதீனாவுக்கு வந்த அந்த முஹாஜிர்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவர்கள் எல்லாம் அன்சாரிகள். அப்ப அந்த அன்சாரிகளை சார்ந்த ஒரு நபித்தோழர் இறந்துட்டாரு. அவருடைய ஜனாசாவை அடக்கம் பண்றதுக்காக வேண்டி கபருக்கு கொண்டு போறாங்க. அப்ப நாங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போனோம்னு சொல்லி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அங்கே கபரு குழி தோண்டப்பட்டு கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹை சுத்தி நாங்களும் உட்கார்ந்துருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குச்சியை வச்சு அந்த தலையை அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு தன்னுடைய தலையை உயர்த்தி இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர் அப்படின்னு 2 தடவையோ 3 தடவையோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க. கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுங்க. 2 தடவையோ 3 தடவையோ திருப்பி திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அப்தல் முஃமின, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான், இதா கான ஃபி இன்கிதாயி மினத் துன்யா வ இக்பாலி மினல் ஆகிரா, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான். இந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியான்னா யாரு? ஈமானில் ஷிர்க் கலக்காத ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான் இந்த உலகத்தை முடித்து விட்டு மறு உலகத்திற்கு செல்லும் பொழுது அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்தானம் எது? இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்துக்கு போகணும்னா அதுக்கு முதல் படித்தரம் எதுதான்? கபர் வாழ்க்கை. அங்க போகும் பொழுது மரண தருவாயில இருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா தெளிவா சொல்றாங்க, சில மலக்குகள் வருவார்கள். எங்க இருந்து? வானத்திலிருந்து மலக்குகள் வருவாங்க. உயிரோட தான் இருக்கிறாரு. ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறாரு, மறு உலகத்துக்கு போக போறாரு. இப்ப கபர் வாழ்க்கைக்கு போகணும். அப்போ அந்த பிரியக்கூடிய நேரத்துல வானத்திலிருந்து சில மலக்குகள் இறங்கி வர்றாங்க. அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகங்கள் வெண்மை நிறமாக இருக்கும். சரியா? எப்படி இருக்கும் அவங்களுடைய முகங்கள்? வெண்மை நிறமாக இருக்கும். பார்க்கிறதுக்கு சூரியனை போன்று அவர்கள் இருப்பார்கள். அவருடைய முகம் சூரியனை போன்று இருக்கும். அவங்க கிட்ட சொர்க்கத்தினுடைய ஒரு கஃபன் ஆடை, சொர்க்கத்தினுடைய ஆடை இருக்கும், அவங்க கையில இருக்கும். அதே மாதிரி சொர்க்கத்தினுடைய நறுமணம் அவங்க கையில இருக்கும். அந்த மலக்குகள் இந்த இறக்கக்கூடிய தருவாய் இருக்கார் இல்லையா, இந்த அடியான், அவருடைய கண்ணு கட்டிய தூரத்துல இருப்பாங்க. யாருக்கு மலக்குகள் தெரிவாங்கன்னா, இறக்கும் தருவாயில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மலக்குகள் தெரிவார்கள். எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்க. இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குகளை பார்ப்பாங்க. கண்ணு கட்டின தூரத்தில் இருப்பாங்க. இப்ப யார் வருவா கடைசியா? மலக்குல் மௌத் வருவார். மலக்குல் மௌத் ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குல் மௌத் வருவாரு. வந்து என்ன செய்வார்னா, இவருடைய தலைமாட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு ஃபயகூல், அவர் சொல்வார், ஐயத்துஹன் நஃப்சுல் முத்மஇன்னா, ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, தூய்மையான ஆத்மாவே, தூய்மையான ஆத்மாவே சொல்லிட்டு இந்த உடம்புல இருந்து வந்துரு. எங்க வரணும் நீ? மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுவார். யாரை கூப்பிடுவா? ஆத்மானா நம்மளை கூப்பிடுவாங்க. இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் இறை நம்பிக்கை கொண்ட அடியாராக இருந்தால் அந்த அடியாரை பார்த்து வந்துரு, அல்லாஹ் உனக்கு மன்னிப்பு வச்சிருக்கிறான், வந்துருப்பா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் வந்துருன்னு சொல்லி கூப்பிடுவார். அப்ப அந்த ரூஹ் என்ன பண்ணுன்னு சொன்னா வெளியே வரும். எப்படி வரும்? அந்த ரூஹ் எடுக்கப்படும். மலக்குல் மௌத் அந்த ரூஹ் எடுப்பார் என்று சொன்ன உடனே நம்ம எப்படி எடுப்பாருன்னு சொன்னா, ஒரு பாத்திரத்துல இருந்து, ஒரு பாத்திரம் இருக்குது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோமே, அந்த கிளாஸ்ல உள்ள தண்ணியை கீழே கவுத்து விடுறோம். கஷ்டமா இருக்குமா? லேசா இருக்குமா? ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ கவிழ்க்கப்பட்ட பானையிலிருந்து தண்ணி எப்படி இலகுவா வெளியே போயிருமோ, அதே மாதிரி அந்த அடியானுடைய உடம்புல இருந்து அந்த ரூஹை மலக்கு என்ன செய்வாங்க? ஈஸியா எடுத்துருவாங்க. சரியா? ஈஸியா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த மலக்குல் மௌத் எடுப்பாரு. எடுத்து யார்கிட்ட கொடுப்பாங்க? மற்ற மலக்குகள் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, சொர்க்கத்தினுடைய நறுமணம் கமல்கின்ற ஆடையோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்கல்ல, கையில துணி இருக்கும், சொர்க்கத்தினுடைய துணி, அது நறுமணம் அங்க இருக்கும், அவங்க கையில இருக்கும். உடனே மலக்குல் மௌத் இந்த ரூஹை எடுத்து என்ன செய்வாங்க? அந்த மலக்குகளுடைய கையில கொடுத்த உடனே அந்த துணியில இந்த ரூஹை வச்சு என்ன செய்வாங்க? நேர டக்குன்னு முதலாவது வானத்துக்கு போவாங்க. அங்க முதலாவது வானத்துல சொல்லப்படும், அவங்க தட்டுவாங்க முதலாவது வானத்தை. அப்ப யார் வந்திருக்கிறா? நல்ல மனுஷன் வந்திருக்கா, அப்புறம் உலகத்தில் நல்ல விதமா வாழ்ந்த ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான், அவருக்கு பெர்மிஷன் உண்டுமா? அவன் உண்டு. முதலாவது வானம் திறக்கப்படும். அப்புறம் 2வது வானம், அப்புறம் 3வது வானம். எத்தனை வானம் இருக்குது? 7 வானங்களும் இருக்குது. 7வது வானத்துல அங்க யார் இருப்பா? அங்கதான் அரிசி இருக்கும். அரிசியில தான் யார் இருக்கிறா? அல்லாஹ் இருப்பான். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா, நல்லவர்களுக்குன்னு ஒரு பதிவேடு இருக்கும்ல. என்ன பதிவேடு? இல்லியூன். கெட்டவங்களுக்கு பதிவேடு சிஜ்ஜீன், நல்லவங்களுக்கான பதிவேடு இல்லியூன். சரியா? இல்லியூன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிவேட்டில் அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நல்லடியான எழுத சொல்லுவான். சரியா? அல்லாஹு தாலா வந்து அவனுக்கு ஆசை உண்டு. என்ன ஆசை? அந்த அடியான நம்ம கிட்டே வச்சுக்கலாம், நல்ல அடியானை நம்ம கிட்டே வச்சுக்கலாம்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை முந்திருச்சு. என்ன கட்டளை அது? என்ன கட்டளை அது? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த ஹதீஸ்ல வருது, ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும் வ ஃபீஹா உஈதுஹும் வ மின்ஹா உக்ரிஜுஹும். இந்த மக்களை, இந்த மனிதர்களை, இந்த அடியார்களை நான் எங்க இருந்து படைச்சேன்? அல்லாஹ் எங்க இருந்து படைச்சான்? மண்ணில இருந்து தான் படைச்சிருக்கிறான். அப்படிதானே? நம்மளை படைச்சதே இந்த பூமியில இருந்து அல்லாஹ் படைச்சிருக்கிறான்.
திருப்பி எங்க தான் அல்லாஹ் அனுப்புவான்? இதே பூமிக்கு தான் அல்லாஹ் அனுப்புவான். திருப்பி எங்க இருந்து எடுப்பான் அல்லாஹ்? இதே பூமியில தான் எடுப்பான். அப்ப இந்த பூமியில தான் நம்ம உங்களை படைச்சோம், பூமியிலிருந்து இதே பூமியில தான் உங்களை மௌத்தாக்குவோம், இதே பூமியில தான் நம்ம உங்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்கிற கட்டளை மட்டும் முந்தி இருக்காவிட்டால் இந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியான நான் எனக்கு பக்கத்திலே வச்சிருப்பேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நான் இந்த இல்லியோனுங்கிற புத்தகத்துல பதிவு செஞ்சுட்டு நேரம் திருப்பி கொண்டு போய் உடம்புல கொண்டு விட்டுருங்கம்மா. கொண்டு போனாங்கல்ல ரூஹு, அங்க போய் பதிவு செய்யப்படும். உடனே நேரம் திருப்பி எங்க வந்துடும்? சம்பந்தப்பட்ட நபருடைய உடம்புல அந்த ரூஹு விடப்படும். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அப்படி சரி, கொண்டு வந்து விட்டுருவாங்களா? இதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ஆளை என்ன செய்வோம்? தூக்கிட்டு அதெல்லாம் குளிக்க ஊற்றி கஃபன்லாம் போட்டு ஜனாசாவை கொண்டு என்ன செய்வாங்க? போவாங்க. நமக்கு அதில் ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட்டு? இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக சொல்கிறோம் அவ்வளோதானே. இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடக்கும்? எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தான், அது டைம்லாம் தெரியாது நமக்கு. மலக்குகள் வந்து ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஒளியினுடைய வேகம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில், அப்படி தானே? சரணத் போய் அல்லாஹ்கிட்ட போய் எல்லாம் டக்கு டக்குன்னு எல்லாம் வேலை முடியும். கொண்டு வந்து விட்டுடுவாங்க இவங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸிங் நடந்துகிட்டு இருக்கும். கொண்டு போகும்பொழுது அந்த ஜனாசா சொல்லும்ல, என்ன நல்ல ஜனாசாவாக இருந்தால் ஜனாசாவை வேகமாக கொண்டு செல்லுங்கள். அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது சொல்லும், என்ன சீக்கிரமாக கொண்டு போங்க, சீக்கிரமாக கொண்டு போங்க. அந்த நல்ல ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசா கபரில் கொண்டு போய் வச்ச உடனே அந்த கபரில் நல்ல ஜனாசாவுக்கு சில இன்பங்கள் கிடைக்கும். அந்த இன்பத்திற்கு நீங்கள் சீக்கிரமாக கொண்டு சென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதனால் சீக்கிரம் கொண்டு போங்க. கெட்டதாக இருந்தால் ஏன் தள்ள வச்சுருக்கீங்க, நீங்கள் சீக்கிரமாக இறக்கி வச்சிருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இவங்களை கொண்டு போவாங்க. எங்கே கொண்டு போவாங்க? ரூஹை கொண்டு விட்டாச்சு, கொண்டு போய் கபரில் கொண்டு போய் வைக்கிறாங்க. கபரில் கொண்டு போய் வச்சு அடக்கம் பண்ணி முடிச்சு எல்லாம் வந்த உடனே அங்கே யார் வருவா? இப்போ தான் முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குகள் வருவார்கள். வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யுஜிலிசானிஹி படுத்து கிடக்கிறவனை உட்கார வைப்பாங்க. யகூலானி லஹு அவனிடத்துல கேட்பாங்க, மன் ரப்புக, அவன் ரப்பி அல்லாஹ், மா தீனுக, தீனி அல் இஸ்லாம். யகூலானி லஹு மா ஹாதர் ரஜுலுல் லதீ புஇஸ ஃபீக்கும், உங்க இடத்துல அனுப்பப்பட்டாரே ஒரு மனிதர், அவரை குறித்து நீ என்ன கருதுகிறாய் அப்படி சொல்லி அந்த ஆள்கிட்ட இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியான்ட்ட கேட்கப்படும். அவன் அந்த ஆள் சொல்லுவாரு, ஹுவ ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப கேட்பாங்க, உனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் தான் உன் ரப்பு, இஸ்லாம் தான் உன் மார்க்கம், முகமது தான் உன்னுடைய தூதர், உனக்கு எப்படி தெரியும்? வமா இல்முக், அதற்கான அறிவு உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சொல்றது? படிச்சிருப்போம் தானே, எல்லா கிளாஸ்ல அட்டன் பண்ண அல்லாஹ் அப்படி சொல்ல முடியுமா? அதல்ல. எப்படி அல்லாதான் இல்ல. அந்த ஆள் சொல்லுவாரு, கராஅத்து கிதாப் அல்லாஹ் ஃபஆமன்து பிஹி வஸத்தக்து, நான் என்ன பண்ணேன்? அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் ஈமான் கொண்டேன், அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் உண்மைப்படுத்தினேன். நமக்கு குர்ஆன் பேசிக் அப்படிதானே? நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் பொழுது இந்த 3 கேள்விகளுக்கான விடை எங்க இருக்கு? குர்ஆன் சொன்னோம் அப்படிதானே? அப்ப இவன் சொல்லுவான், எப்படிப்பா இதெல்லாம் உனக்கு தெரியும்னு கேட்டா என்ன சொல்லுவான்? குர்ஆன் இல்லை, நீ தான் சொல்லியிருக்கிற, என்ன படைச்ச ரப்பு யாருன்னு சொல்லி நான் எங்க பார்க்க முடியும்? இந்த குர்ஆனை தான் பார்க்க முடியும். என்னுடைய தூதர் யாருங்கிறது குர்ஆன்ல தான் இருக்குது, என் மார்க்கம் எதுங்கிறது குர்ஆன்ல தான் இருக்கு. குர்ஆனை படிச்ச, குர்ஆனை நான் நம்பிக்கை கொண்ட, குர்ஆனை நான் உண்மைப்படுத்தினேன் என்று அவன் சொல்லுவான். இப்போ வானத்திலிருந்து ஒரு அழைப்பாளர் வந்து சொல்லுவாரு, இந்த ஆளு உண்மையை சொல்லிவிட்டார். இந்த ஆளு என்ன செஞ்சிட்டாரு? உண்மையை சொல்லிட்டாரு. அதனால ஃபஅஃப்ரிஷூஹு மினல் ஜன்னா வஅல்பிஸூஹு மினல் ஜன்னா வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னா ஃபயஅதீஹி மின் ரூஹிஹா வதீபிஹா வயுஃப்ஸஹு லஹு ஃபீ கப்ரிஹி மத்த பஸரிஹி. எவ்வளவு அருமையான செய்தி பாருங்க. வானத்திலிருந்து வந்த மலக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? இந்த ஆளு கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டார். இவர் யார்? இவர் ஈமானில் ஷிர்க்கை கலக்காத இறை நம்பிக்கை கொண்ட ஒருவர், ஏகத்துவவாதி அப்படிதானே? அவரை பார்த்து அவருக்கு சொல்லப்படும், சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பை இவருக்காக வேண்டி விரியுங்கள். இவருக்கு விரிப்பு எங்கிருந்து வரும்? சொர்க்கத்திலிருந்து ஒரு விரிப்பு. வல்பிசூஹு மினல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய ஆடையை கொண்டு இவருக்கு ஆடை அணிவியுங்கள். வஃப்தஹூ லஹு பாபன் இலல் ஜன்னா, கபர்ல ஒரு கதவை திறந்துருங்க. அது எதை நோக்கி இருக்கும்? சொர்க்கத்தை நோக்கி கதவு. இந்த கதவை திறந்தா என்ன தெரியும்? சொர்க்கம் தெரியும். ஃபயஅதீஹி மின் ரூஹிஹா வதீபிஹா, அந்த சொர்க்கத்தினுடைய வாடை, சொர்க்கத்தினுடைய நறுமணம், சொர்க்கத்தினுடைய காத்து அந்த கதவு வழியா எங்க வரும்? கபருக்குள்ள வரும். சரியா? அவருடைய கபரு எப்படி ஆக்கப்படும்? விசாலப்படுத்தப்படும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். கபருடைய நீளாகலம் எவ்வளோ? 3 காரா 2 காரு 3 காரு, அவ்வளவுதான். 6 அடி கபரு. இப்படியும் திரும்ப முடியாது, அப்படியும் திரும்ப. வீட்டில் கட்டில மெத்தையில படுக்கிற மாதிரிலாம் கிடையாது அங்க, அப்படிதானே? ஆனா மெத்தையை விட பெர்ஃபெக்டான இடம் இதுதான்.
கபர் தான். யாருக்கு? நல்லடியார்களுக்கு, ஈமான் கொண்ட நல்லடியார்களுக்கு. இந்த கட்டிலில் வந்து கொஞ்ச நேரம் ஒரே மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தால் சூடு வந்துடும். குளிர் காலத்தில் பெட் என்ன செய்யும், கொஞ்சம் இதமாக இருக்கும். வெயில் காலத்தில் சூடாக இருக்கும், அப்படிதானே? அதெல்லாம் ஒரு ஒரு பொசிஷனில் தான் படுக்க முடியும். சில பேருக்கு பெட்டு பிடிக்காது, சில பேர் பாயில் அப்படி தான் பிடிக்கும். இதெல்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது. இதை விட சிறப்பான ஒன்று எங்கே இருக்குது? கபரில் இருக்குது. சொர்க்கத்தோட ட்ரெஸ், நம்ம இந்த போடக்கூடிய ட்ரெஸ்லாம் 2-3 தடவை போட்டோம்னா அங்கே காலரங்கெல்லாம் பிஞ்சு போயிடும், அப்படிதானே? அப்படிதானே? பழசா போயிடும். எடுக்கும் போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்புறம் 4-5 தடவை போட போல பழசா போயிடும், அவ்வளோதான். ஆனால் சொர்க்கத்தினுடைய ஆடை அப்படி கிடையாது. சொர்க்கத்தினுடைய விரிப்பு அப்படி கிடையாது. அங்கே சொர்க்கத்திலிருந்து வரும். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே கபரில் சொர்க்கத்தினுடைய ஆடை, சொர்க்கத்தினுடைய விரிப்பு, சொர்க்கத்தை பார்த்துக்கலாம். சொர்க்கத்திலிருந்து காற்று வரும், சொர்க்கத்திலிருந்து நறுமணம் வரும். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் கபர் விசாலமாக ஆயிரும். எவ்வளோ பெரிய சிறப்பு! அது மட்டும் இல்லை, இப்போ என்னன்னா இதில் இன்னொரு சம்பவம் இருக்கு. வயதீஹி ரஜுலுன் ஹஸனுல் வஜ்ஹி. அங்கே ஒரு மனிதர் வருவார். இப்போ வீட்டில் நம்ம தனியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல, யாருமே இல்லை, எப்படி இருக்கும்? பேச்சு துணைக்கு ஒத்துரை இல்லைன்னு வச்சுக்கிறோமே, கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி தானே கபரில் இருக்க முடியும்? கிடையாது. கபரில் நம்ம மட்டுமா இருப்போம்? கபரில் நம்ம மட்டும் கிடையாது, நம்ம கூட ஒரு ஆள் இருப்பார். அவர் யார் தெரியுமா? நம்முடைய நல்ல அமல்கள் அத்தனையையும் அல்லாஹ் ஒரு மனிதருடைய தோற்றத்தில் என்ன செய்வான்? அனுப்பி. அழகான தோற்றம் கொண்ட, அழகான முக அமைப்பை கொண்ட ஒரு மனிதர் வருவார். ஆடையும் அழகா இருக்கும், நல்ல நறுமணம் கமலக்கூடியவராக இருப்பார். அவர்கிட்ட போனாலே நல்ல நறுமணம் மணக்கும், ட்ரெஸ் சூப்பராக இருக்கும், முகம் அழகா இருக்கும். அப்போ அவர் வந்தவர் சொல்லுவார், அபிஷிர் பில்லதி யசுர்ருக, உனக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒன்றை கொண்டு நீ சுப செய்தியை அடைந்து கொள், உனக்கு சுப செய்தி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்வார். ஹாதா யௌமுகல்லதி குன்த துஅத், இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இந்த நாள் தான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள். அந்த நாளில் நீ இப்போ இருக்கிற. அவன் இவங்க யாருப்பா நீ? யார் நீ? மன்ன அன்த, யார் நீ? அப்போ அவன் சொல்லுவான், நான் நீ தான். அந்த ஆள் யார் சொல்லுவார்? என்ன சொல்லுவாப்ல? நீ செஞ்சிய நல்லமல், நீ செஞ்சல, தொழுத, நோன்பு வச்ச, ஜக்காத்து கொடுத்த, ஹஜ் பண்ண, குர்ஆன் ஓதுன, திக்ர் பண்ணுன, என்னென்ன நன்மைகள் எல்லாம் செஞ்சியோ அந்த நன்மைகளை தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு மனிதருடைய தோற்றத்தில் உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்கிறான். கவலைப்படாத, நான் தான் உங்க கூட இப்போ இருக்க போறேன். எந்த அமல்களை மக்கள் செய்யாம இருக்கிறாங்க நல்ல அமல, அதுதான் நாளைக்கு வரப்போகுது. ஆனா செய்யாம உட்காந்துருக்காங்க, அப்படிதானே? இப்ப நான் தான் உங்க கூட இருப்பேன், கவலைப்படாதன்னு சொன்ன உடனே, ஆனா அமலுக்க சாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல அமல். உடனே இவன் சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட, ஃபயகூலு ரப்பி அகிமிஸ்ஸா, ரப்பி அகிமிஸ்ஸா, என்ன சொல்லுவான்? இறைவா இப்பவே கியாமத் நாளை உண்டாக்கிரு. இப்பவே அது எப்போ கியாமத் நாள் வருமோ அது ரெண்டாவது, இப்பவே எனக்கு கியாமத் நாள் வந்து வரதே அல்ல. ஏன்னா பார்த்துட்டான் எல்லாத்தையும். சொர்க்கத்தினுடைய ஆடை, சொர்க்கத்தில் அந்த வாசலை திறந்து பார்த்தா சொர்க்கம் தெரியுது, அங்கிருந்து காத்து வந்துகிட்டு இருக்குது, எல்லாமே அவனுக்கு இன்பம் தான். இதை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், எல்லாம் இப்பவே நீ கியாமத் நாளை உருவாக்கிரு அப்படின்னு நல்ல இடத்துல சொல்லுவான். இந்த சம்பவத்தை நான் எதுக்கு சொன்ன தெரியுதா? இந்த சம்பவத்துக்கும் தலைப்புக்கு என்ன சம்பந்தம்? இந்த வசனத்திற்கு, இந்த ஹதீஸை முஃபஸிர்கள் என்ன செய்றாங்க? விளக்கமாக கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஏற்கனவே நினைச்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி, இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் தஆலா உறுதியான சொல்லை கொண்டு என்ன செய்வான்? உறுதிப்படுத்துவான். எங்க? உலகத்துல ஏகத்துவத்தின் அடிப்படையில் நடந்தால் அது வேற நன்மைகள் நிறைய உண்டு, அதே நிறைய சொல்லலாம். உலகத்துல தௌஹீத் அடிப்படையில் வாழ்ந்தால் என்னென்ன நிறைய பலன்கள்லாம் உண்டு. நம்ம அந்த ஷார்ட்டான விஷயத்துல தான் பாதுகாப்பு, சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு, இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு, இறந்ததற்கு பிறகு கபர்ல கொண்டு போய் வச்சா கபர்லையும் பாதுகாப்பு. அந்த ஏகத்துவ கலிமா இருக்குது இல்லையா, அந்த கலிமாவை வச்சு அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆக்கினான்ல. மன் ரப்புக்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னோம்? அல்லாஹ்னு சொன்னோம். மாதீனுக்கு சொல்லும் பொழுது இஸ்லாம்னு சொன்னோம், அப்படிதான். மன் நபிக்கு கேட்கும் பொழுது முஹம்மதுன்னு சொன்னோம். இதுதான் பில் கௌலி சாபித். இது உறுதியான சொல்லை கொண்டு பதில் சொல்ல வச்சாங்க அல்லாஹ். நீங்க நல்லா பாருங்களேன், சில நேரங்களில் சில கொஸ்டினுக்கு பதில் தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. ஏன்? ஒன்று தயக்கமா இருக்கலாம் அல்லது பயமா இருக்கலாம், அப்படிதானே? அதே மாதிரி அதை விட பயங்கரமான சிச்சுவேஷன் தான் எது? கபர் வாழ்க்கை. இப்போ திடீர்னு நம்ம ஸ்கூல்ல இருக்கிறோம், ஹெச்எம் கூப்பிட்டு விடுறாருங்கிறாங்க. நம்ம உடனே யோசிப்போம், என்ன எதுக்கு ஹெச்எம் கூப்பிட்றாரு? நம்ம உடனே நம்ம பண்ண தப்பெல்லாம் ஞாபகத்து வரும். அந்த பையனை அடிச்சு போட்டோமே, அவன் அதனாலயோ, சொல்லி கொடுத்துருப்பாங்களோ, நேற்று ஹோம்ஒர்க் எழுதலையா, டீச்சர் திட்டினாங்களே அதனாலயா, பல நம்ம செஞ்ச தப்பெல்லாம் என்ன செய்யும்? உள்ள ஓடும். இதுக்கு கூப்பிட்டாங்க, இதுக்கு கூப்பிட்டாங்க, அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவாங்க, வெரி குட் ஸ்டூடெண்ட் நீ அப்படின்னு சொன்னாலும் அப்பா அப்படி அதுதானே, இன்னுமா இல்லையா? இது உதாரணத்தை நம்ம சொல்றோம். சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு தயக்கம் வரும், பயம் வரும். அங்க அல்லாஹ் அந்த தயக்கம் பயத்தை எல்லாம் தூக்கிடுவான். யாருக்கிட்ட இருந்து?
யார் ஈமான் கொண்டு அந்த ஈமான்ல சிறுக்க கலக்காம இருக்கிற அந்த இறை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு அல்லாஹ் ஸ்திரத்தன்மையை கொடுப்பான், கபர்ல பதில் சொல்வதற்கான திராணியை கொடுப்பான். இது எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படின்னா அதே நேரத்தில் அந்த தௌஹீத்வாதிக்கு கபரிலே அல்லாஹ் கொடுக்கிற பலன் என்ன? சொர்க்கத்தினுடைய ஆடை, சொர்க்கத்தினுடைய விரிப்பு, சொர்க்கத்தின் பக்கம் ஒரு கதவு திறக்கப்படும், சொர்க்கத்திலிருந்து அந்த நறுமணம் கமலக்கூடிய காத்து அங்கே வரும், நல்ல மருந்து அவர் கூட இருக்கும், கபரு விசாலப்படுத்தப்படும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். இதுதான் ஏகத்துவாதிக்கு அல்லாஹ் கொடுக்கிற பலன். தௌஹீதினுடைய பலன் விளங்கிருச்சா? அதுதான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதனுடைய பலனை அறுவடை பண்ணணும். நம்ம ஒரு செடியை வைக்கிறோம், எதுக்கு? அந்த செடியினால நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். யாருக்கு பலன்? எல்லாத்துக்கும் பலன். ஒரு இறை நம்பிக்கையாளனால சம்பந்தப்பட்ட நபருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் என்னதான் பலன் தான். அதுல இந்த ஒரு பலன் கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே கிடைக்கிற பலன்கள்ல மிக முக்கியமான பலன் இது. சரி, ஓகே. இரண்டாவது, அடுத்தது எத்தனை சொன்ன? மூணாவது பாதுகாப்புல ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொன்னோம்ல. அடுத்தது எங்க? கபூர்ல பாதுகாப்பு, கபூர்ல இன்பம். எப்படி? சந்தேகம் கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. அதான் நல்ல அமல்கள் எல்லாம் வந்துருச்சு. குர்ஆன் ஓதுவது என்பது, குர்ஆன் படிப்பது என்பது அமல் தானே. ஆனா அமலுக்கு சாலிஹ், நான் தான் உன்னுடைய நல்ல அமல், எல்லாமே வந்துடும். ஆமா, எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய தோற்றத்துல அப்புறம் என்ன செய்வான். இதுக்கு அந்த ஹதீஸுக்கு இந்த ஹதீஸ் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கு இன்னொரு பாட்டு இருக்குது, அது இன்ஷா அல்லாஹ் ஷிர்கினுடைய விபரீதம் வரும்ல, அதுல நம்ம கொண்டு வருவோம். சரியா? இதனுடைய இன்னொரு பாட்டு இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, மறுமையினுடைய வேதனையிலிருந்து, மறுமையினுடைய தண்டனையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பாதுகாப்பான். மறுமையினுடைய வேதனை என்ன? நரகம். அப்படிதானே? நரகத்தினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தருவான். இப்ப பாருங்க, இது ஒரு அருமையான ஒரு செய்தி. இது புகாரியில 6560வது நபிமொழி. 6560வது நபிமொழி. சரியா? 6560. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை குறிச்சுக்கிறேங்க, எல்லாம் சேர்த்து நான் சொல்லிடுறேன். 7511 முஸ்லீம்ல, தமிழ் முஸ்லீம்ல 299, 302. இன்னும் வேற வேற நம்பர்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு தான் 3 செய்தி சொல்றேன் நான். சரிங்களா? பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அழைச்சு சரி கவனிங்க. இதா தகல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னத வ அஹ்லுன் நாரி அன் நார யகூலுல்லாஹு தஆலா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தல் மின் ஈமானின் ஃபஅக்ரிஜூஹு ஃபயக்ரஜூன. பாருங்க, அதாவது சொர்க்கவாசிகள்ல, சொர்க்கத்திலும் நரகவாசிகள், சரியா, மறுமை நாளில் விசாரணை முடிஞ்ச உடனே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு, நரகவாசிகள் நரகத்துக்கு. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்னா, நரகம் இருக்கு இல்லையா, நரகத்துக்கு மேல ஒரு பாலம் அமைப்பான். இது ஒரு பெரிய ஹதீஸ். நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை அல்லாஹ் அமைப்பான். அந்த பாலம் எப்படி இருக்கும் தெரியுமா? முடியை விட மென்மையானதா இருக்கும். வாள் இருக்கு இல்லையா, கூர்மையான வாளை விட கூர்மையா இருக்கும். அது வாளை விட கூர்மையான வாளை விட கூர்மையாக இருக்காது. முடியல நடக்க முடியுமா? கைத்தில் நடக்குமா? நம்ம அதுக்கு பிராக்டிஸ் எடுத்தவங்க தான் நடப்பாங்க, சும்மா நடக்க முடியாது. அப்படிதானே? அப்போ அங்க நரகத்துக்கு மேல அல்லாஹ் தஆலா ஒரு பாலத்தை அமைப்பான். அந்த பாலம் என்பது முடியை விட மென்மையா இருக்கும், வாளை விட கூர்மையா இருக்கும். அதுல என்ன செய்வாங்க? மக்கள் கடப்பார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? மக்கள்லாம் முஸ்லீம்கள். மூமின்கள்ல, முஸ்லீம்கள்ல 3 கேட்டகரி இருப்பாங்க. யாரு? 3 கேட்டகரி. ஒன்னு யாரு? பெர்ஃபெக்ட் முஸ்லீம்கள். யாரு? பெர்ஃபெக்ட் முஸ்லீம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, கண்ணிமைக்கும் நேரத்துல, எப்படி கண்ணிமைக்கிற நேரம் இல்லையா, மில்லி செகண்ட் சொல்லுவாங்க, அது ஒண்ணு. மின்னல் வேகம், அப்புறம் வேகமாக அடிக்கின்ற புயல் காற்று, வேகமாக ஓடுகின்ற குதிரை, இதை விட என்ன செய்வாங்க? டக்குன்னு பாலத்தை கடந்து விடுவார்கள் ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கும்,
நன்மையான காரியங்களை செஞ்சிருப்பாங்க, தீமையை செஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்க போவாங்க. போகும் பொழுது அந்த நரகத்தின் அந்த பாலத்தினுடைய 2 சைட்லயும் கொக்கி இருக்கும். 2 சைட்லயும் கொக்கி, அந்த முள்ளு. அந்த கொக்கி என்ன பண்ணும்னா அவங்க மேல அப்படி படும். சில காயங்களோட என்ன செய்வாங்க? தப்பிச்சு அங்க போயிருவாங்க. 3வது ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க யாருன்னு சொன்னா எந்த நன்மையும் இருக்காது, பூரா தீமை செஞ்சவங்க, ஆனா முஸ்லீம்கள் தான். ஆனா அவங்க யாரு? ஷிர்க் வைக்காதவர்கள். அவங்க யாரு? ஷிர்க் வைக்காதவர்கள், ஆனா முஸ்லீம் தான். ஷிர்க் வைக்கலாம் அவன் யாரு? தௌஹீத்வாதி தானே, தௌஹீத்வாதி தான். ஆனா நல்லவன் இல்ல, பூரா தப்பு தப்பா செஞ்சிருக்கிறாங்க. இவங்களை அந்த கொக்கை என்ன பண்ணும்னா பிடிச்ச என்ன செய்யும்? நரகத்தை தூக்கி போட்டுரும். சரியா? நரகத்தை தூக்கி போட்டுடும். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மலக்குகள்கிட்ட சொல்லுவான், இந்த 2 டீம் போச்சுல, அவங்கள்ட்ட சொல்லுவான். அவங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க. பல ரிவாயத்தில் வருது. ஒரு பக்கம் மலக்குகள்கிட்ட சொல்லுவான், அல்லாஹ் என்ன சொல்லுவான்? யாருடைய உள்ளத்துல அணு அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள். இவங்க அதுக்குள்ள இங்க பாருங்க தம்பி, இங்க பாக்கணும், ஏன் பின்னாடி பாக்குறீங்க? இங்க பாக்கணும்னா சரியா? என்ன எங்க பார்க்கணும்? ஃப்ரண்ட்ல தான் பார்க்கணும். சரியா? அதாவது என்ன சொன்ன? அதனால சொல்லணும், கடுகு அளவு அணு அளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவங்களை வெளியாத்துருங்க. அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா மலக்குகளுக்கு காமிச்சு கொடுப்பான். எப்படி அவர்கள் எடுக்கிறது? சஜிதாவினுடைய தடம் அங்க இருக்கும், அடையாளம். தொழுகையாளிகளுக்கு சஜிதாவினுடைய அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் அவர்களுக்கு மலக்குகளுக்கு காட்டப்படும். அதை வச்சு என்ன செய்வாங்க? அவங்க அந்த நரகத்தில் கடந்த நரகவாசியில் எடுத்து கறிக்கட்டை ஆயிடுவாங்க. அதுக்குள்ள நரகத்தை போன உடனேயே கறிக்கட்டை ஆயிடுவாங்க. அதுல இருந்து அவர்கள் எடுக்கப்படுவார்கள். பக்கத்துல நஹ்ருல் ஹயா அல்லது மாவுல் ஹயாத் அந்த நதியில் அவங்க போடப்பட்டு அவங்க எப்படி வருவாங்க? அதாவது ஒரு விதை வந்து முளைக்குமா இல்லையா? ஓடையில, நதிக்கரையில, கரை ஓரத்துல விளைகின்ற ஒரு விதை, ஒரு செடி எப்படி முளைக்கும்? அந்த விதை முளைக்கும் பொழுது மஞ்சள் நிறமா இருக்கும், இளம் மஞ்சள் நிறமா இருக்கும். அந்த மாதிரி புதுப்பொலிவோடு அவங்க என்ன செய்வாங்க? சொர்க்கத்திற்கு அந்த நதியில போட்ட உடனே அப்படி ஆகி அதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இது ஒரு ரிவாயத்து. சரியா? இப்போ இவங்க போயிடுவாங்களா? இப்போ கடைசியாக ஒருத்தன் என்ன செய்வான்? நரகத்திலிருந்து தவழ்ந்து வருவான். அப்படி ஒரு அறிவிப்பு இருக்குது. இன்னொரு அறிவிப்பு எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் சொல்லுவான், யா அல்லாஹ், இந்த நரகத்தினுடைய வெப்ப காற்று என்னால எனக்கு மூச்சு முட்டுது, என்னால மூச்சு விட முடியல, என்னுடைய முகத்தை அது கரிக்குது, பயங்கர வெப்பமா இருக்கு, என்னுடைய முகத்தை கொஞ்சம் அந்த சைட்ல திருப்பி விட்டுறியா அல்லாஹ்னு கேட்பான். நரகத்தை கிடப்பான். அவன் யாரு? முஸ்லீம் தான். அவன் நரகவாசி, தப்பு செஞ்சதுனால நரகத்துல கிடக்கிறான். அவன் தான் கடைசியாக நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போவான். கடைசியாக நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன். அவன் சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், என்னுடைய முகம் இந்த நரக வெப்பத்தினால என்னால தாங்க முடியல, மூச்சு முட்டுது, என் முகத்தை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி விட்டுடு, திருப்பி விட்டுடு யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா? வேற எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டேன்ல, உன் மேல சத்தியமா, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமா சொல்றேன், எதையும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ். கேட்கக்கூடாது. சரி, உடனே சரின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முகத்தை திருப்பி விட்டுருவான். அங்க பார்த்தா சொர்க்கம். இவன் எந்த டைரக்ஷனை பார்த்து திருப்பி விட்டானோ அங்க என்ன இருக்கு? சொர்க்கம் இருக்கு. அங்க ஒரு மரம் இருக்குது. ஏன் சொல்லுவான் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பான், அவனால பொறுமையா இருக்க முடியாது. உடனே அங்க பார்த்து அல்லாஹ் என்ன அந்த மரத்துக்கிட்ட கொண்டு விட்டா நல்லா இருக்கேன் அல்லான்னு. இப்ப தான்டா சொன்னேன், என் மேல கண்ணியமா கண்ணியத்து மீது சத்தியமா கேட்க முடியும். அதுதான் எப்பவுமே சொல்றேன், கேட்க மாட்டேன் அல்லாஹ், இனிமே கேட்க மாட்டேன். அங்க கொண்டு விட்டுட்டு போகும். அப்படியா? கேட்க கூடாது இல்ல, வேற எதுவும் கேட்க மாட்டேன் தானே? கேட்க மாட்டேன். போ. அங்க பார்த்தா சொர்க்கம். மரத்துக்கு அடியில போய் நின்னாச்சு, பார்த்தா சொர்க்கம். எல்லாம் இங்க வரைக்கும் கொண்டு விட்ட, சொர்க்கத்திலையும் கொண்டு விட்டா நல்லா இருக்குமே. இப்பதான் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமா, இப்பவும் அதான் சொல்றேன், கேட்க மாட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன், கேட்க கூடாதுல, வேற எதுவும் கேட்க கூடாது. சரி போ. அங்க கொண்டு விட்டுருவான், சொர்க்கத்துக்குள்ள போன்னு சொல்லிடுவான். உள்ள போனா சொர்க்கம் ஃபுல்லு. சொர்க்கம் எல்லாம் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு வந்து விட்ட, நீ சொர்க்கத்துக்குள்ள போனோம், எனக்கான இடத்த கூடிய அல்லான்னு கேட்பான். உனக்கான இடம் சொர்க்கத்துல இருக்கும், போய் தேடி கேட்பான். அவன் சுத்தி பார்ப்பான், அவனுக்கான இடம் இருக்காதாங்க, இல்லை அல்லான்னு. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ரிவாயத்துல எப்படி வருதுன்னா, இந்த உலகத்தை போன்று 2 மடங்கு, இந்த உலகம் இருக்கிறது பூமி 2 மடங்கு. எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு வீடு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இருந்தா நல்லா நினைப்போம், அப்படிதானே? பூமி ஒரு பூமி மடங்குப்பா, அது மாதிரி இன்னொரு மடங்கு இடம் சொர்க்கம். சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய இடம்? இந்த பூமியை போன்று 2 மடங்கு. அப்படி ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்புல பூமியை மாதிரி 10 மடங்கு உண்டு உனக்கு, போ அப்படி நல்லா சொல்லுவான். எவ்வளவு பெரிய கிஃப்ட், அப்படிதானே? அப்ப இவன் என்ன செய்வான்னா, என்ன யாரில் கிண்டல் அடிக்கிறியா, என்ன கேலியா பண்ற, ஒண்ணுமே செய்யாத ஒருத்தனா எனக்கு போய் சொர்க்கத்துல 10 மடங்குன்னு சொல்றிய, ஏத்துக்கவா முடியும்? அல்லாஹ் சிரிச்சிருவான். அல்ல பண்ணிடுவான். இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க.
இந்த ஹதீஸை அறிவிக்கிற நபி தோழர்கள் என்ன செய்வாங்கன்னா சிரிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க அறிவிப்பாங்க சொல்லும் பொழுது. ஏன் நான் சிரிச்சேன் நீங்க கேட்க மாட்டீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி அறிவிக்கும் போது சிரிச்சாங்க. அப்படி சிரிக்கும் பொழுது சகாபாக்களை பார்த்து ரசூலா கேட்டாங்க, நான் ஏன் சிரிச்சேன் நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்ப அல்லாஹ் சிரிச்சான், அதனால நான் சிரிச்சேன். ரசூலா சிரிச்சாங்க, அதனால நான் சிரிச்சேங்கிற அடிப்படையில் உள்ள அறிவிப்புகளை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ இது எதுக்கு நம்ம சொல்றோம்? கடைசியில் அவனுக்கு சொர்க்கத்துல 10 மடங்கு, உலகத்தை போன்று 10 மடங்கு சொர்க்கம். அவனுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான இடம். சொர்க்கத்தை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கற்பனை பண்ணி பார்க்கவே முடியாது. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத ஒரு சொர்க்கத்தை என் அடியானுக்காக வேண்டி நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக ரசூலா சொல்றாங்க. கற்பனை கூட என்ன செய்ய முடியாது, பண்ணி பார்க்கணும். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து படிச்சு பார்த்தா குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்பங்களை சொல்றான். ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்றாங்க. அது என்னதான் படிச்சாலும் கற்பனையில கொண்டு வந்தா கூட நம்மளால கற்பனைக்கு கொண்டு வர முடியாது. சும்மா ஏதாவது ஒரு வீட்டை பார்ப்போம், பங்களா மாதிரி இருக்கும், சொர்க்க மாதிரி இருக்கும். ஏதாவது சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி என்ன செய்வாரு, சொர்க்க மாதிரி இருக்குது. அங்க ஒரு பாறையில வந்து நீர் ஊற்றி வர்ற மாதிரி இருக்கும். சொர்க்கத்தில் இப்படிதான் ஓடும் போல் தெரியுது. கம்பேரிசனே பண்ண முடியாது. புரிஞ்சா? அந்த மாதிரி ஆகும். இப்ப நம்ம இது எதுக்கு சொல்றோம் தெரியுமா? எதுக்கு சொல்றோம்? மறு உலகத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், ஏகத்துவவாதிகளுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுடைய செயல்களுக்கு, தவறுகளுக்கு தண்டனையை கொடுத்தாலும் அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருக்க மாட்டார்கள். அப்ப மறுமையினுடைய பாதுகாப்புனா நிரந்தர நரகத்திலிருந்து, நிரந்தர தண்டனையிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சரியா? நரகத்துக்கு போவாங்க, ஆனா நிரந்தரமா கிடப்பாங்களா? ஏகத்துவவாதிகள் தவறு செய்கின்றவர் நரகத்துக்கு செல்வார்கள், ஆனால் அவர்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டார்கள். இது அல்லாஹ் மறுமை நாள்ல நமக்கு தருகின்ற மிகப்பெரிய கிஃப்ட். இந்த மாதிரியான அடியார்களா நம்ம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. எந்த மாதிரி அடியார்களாக? இந்த கடைசியா சொர்க்கத்துக்கு போவார நரகத்திலிருந்து அவன மாதிரி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்? எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள போனாங்கல்ல பாலத்துல, அந்த டீம்ல தான் இருக்கணும். சூரா வாக்கியர் அல்லாஹ் தஆலா சொல்லலையா, குந்தும் அஸ்வாஜன் சலாசா. மறுமை நாள் வரும்பொழுது அது எப்படிப்பட்ட நாள் சொன்னா, ஹாஃபிலத்துர் ராஃபியா, நல்லவர்கள் உயர்த்தப்படுகின்ற நாள், தீயவர்கள் தாழ்த்தப்படுகின்ற, இழிவுபடுத்தப்படுகின்ற நாள் தான் மறுமை நாள். அந்த மறுமை நாள் வரும்பொழுது நீங்கள் 3 பிரிவா பிரிவீங்க. ஒரு பிரிவு யாரு? அஸ்ஹாபுல் மைமனா. இன்னொரு பிரிவு அஸ்ஹாபுல் மஷ்அமா. இன்னொரு பிரிவு அஸ்ஸாபிகூன். ஒன்று வலதுபுறத்தவர்கள், இன்னொன்று இடதுபுறத்தவர்கள், இன்னொன்று முந்தியவர்கள். இடதுபுறத்தவர்கள் நரகவாசிகள். அந்த வாக்கியார் அல்லாஹ் தெளிவா சொல்றான். வலதுபுறத்தவர்கள் சொர்க்கவாதிகள். நன்மையில் முந்தியவர்கள் யார் தான்? சொர்க்கவாதி தான். அப்ப இந்த டீம்ல, இந்த 3ல எந்த டீமா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டீம் இருக்கு இல்லையா? உலாயிக்கல் முகர்ரபூன், அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன். இவர்கள் தான் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள், நன்மையில் முந்தியவர்கள். இந்த லிஸ்ட்ல தான் நம்ம இருக்கணும். இருந்தாலும் தௌஹீத்வாதியாக இருந்தால், ஈமான்ல ஷிர்க் கலக்காமல் இருந்தால், மறுமை நாளினுடைய நிரந்தர தண்டனையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதற்கு இந்த செய்தியை நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, பெரிய ஹதீஸை நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள்ல பரிந்துரை செய்வாங்கல்ல, இது நரகத்துக்கு போறது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது. என்ன? விசாரணை எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி விசாரணை உண்டு. அந்த விசாரணையினுடைய முடிவுல இப்ப நரகத்துக்கு போனாங்க தானே, நரகத்துக்கு போனவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் உண்டு, நரகத்துக்கு போறவங்களுக்கும் உண்டு. நரகத்துக்கு இவர் நரகவாசி தான் டெக்ளேர் பண்ணிடுவான் அல்லாஹ், அவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் உண்டு. சரியா? சொர்க்கத்துக்கு போனவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் உண்டு. என்ன ரெக்கமெண்டேஷன்? இது எல்லாத்துக்கும் முன்னாடி பொதுவான ஒரு ரெக்கமெண்டேஷன் உண்டு, சிபாரிசு. எல்லா மக்களுக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க? பரிந்துரை செய்வார்கள். அதுக்கப்புறம் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்கல்ல, அந்த சொர்க்கவாசிகளுக்கு உயர்ந்த கிரேடு கிடைப்பதற்காக ரசூலுல்லாஹ் சிபாரிசு பண்ணுவாங்க. சொர்க்கத்துல எத்தனை கிரேட் இருக்குது, எத்தனை படித்தரம் இருக்குது, எத்தனை அந்தஸ்து இருக்கு? 100 படித்தரம் இருக்கு. எப்படி? 100 படித்தரம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் படித்தரம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் எதை தான் கேட்கணும்? ஃபஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை கேளுங்க. ஏன்னா அதுதான் உயர்ந்த சொர்க்கம். அதெல்லாம் யார் இருப்பாங்க? நபிமார்கள் இருப்பார்கள், சாலிஹீன்கள் இருப்பார்கள், சுஹதாக்கள் இருப்பார்கள், சித்திகீன்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சொர்க்கத்தில் இருந்து தான், அந்த ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துக்கு மேல தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்குது. அந்த சொர்க்கத்தில் இருந்து தான் சொர்க்கத்தினுடைய மற்ற ஆறுகள் எல்லாம் என்ன செய்யுது? எங்க இருந்தா
ஓடுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம கேட்கறதா இருந்தா அல்லாஹ் கிட்ட எதை கேட்கணும்? ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்தை கேட்கணும். ஓகேவா? இப்போ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு உயர்ந்த ஸ்தானத்திற்கு சொர்க்கத்துல கீழே இருப்பாங்க, ஒரு 99வது 100வது இருப்பாங்க சொர்க்கவாசிகள். இப்ப ரசூலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் கூடுறதுக்காக வேண்டி எல்லாம் அவன் மேலத்துக்கு கூடு அப்படின்னு சொல்லி கிரேட உயர்த்துறதுக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நரகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருப்பாங்கல்ல, இவெல்லாம் நரகவாசி டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் நரகத்துக்கு போகாம இருப்பதுக்கு ரசூலா என்ன பண்ணுவாங்க? சிபாரிசு பண்ணுவாங்க. நரகத்துக்கு போனவர்களையும் ரசூலா என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் இவரெல்லாம் நரகத்திலிருந்து காப்பாத்திரியாலான்னு சொல்லி என்ன செய்வாங்க? அல்லாஹ் இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்ட ஈமான் இருக்குது, ஷிர்க் இல்ல, ஈமான்ல கலப்படம் இல்ல, ஷிர்க் கலக்கல, அப்படிப்பட்ட மூமினா நம்ம இருந்தோம்னா நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ரெக்கமெண்டேஷன் எப்பெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இப்போ நான் பொதுவாக சொல்லிட்டேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு என்ன சொல்லணும்? சாரி, பாங்கு சொன்னதுக்கு பிறகு ஸலவாத்து சொல்லிட்டு பாங்கு துவா இருக்குதா? பாங்கு துவா தெரியுமா? மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தம்மா. அதனுடைய சிறப்பு என்ன? ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி. ரசூல் சொல்றாங்க, என்னுடைய பரிந்துரை அவருக்கு உரித்தாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. பாங்கு சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லி அந்த பாங்கினுடைய துவாவை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை மறுமை நாளில் நமக்கு கிடைக்கும். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கிற அந்த செய்தி எங்க இருக்குன்னா, புகாரில 99வது நபி மொழியா இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரை எப்படிப்பட்ட ஆளுன்னு சொன்னா, மார்க்கத்தில் ஆர்வமுடையவர், கல்வியில் ஆர்வமுடையவர். ஃபர்ஸ்ட் எதை கேட்கறாரு? இவர் தான் கேட்பார் ரசூலுல்லாஹ் கிட்ட. இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஸ்அதுன் நாஸ் மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திக யௌமல் கியாமா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளில் உங்களுடைய பரிந்துரைக்கு மிக மிக தகுதி வாய்ந்தவர்கள் யார்? மக்களிலேயே மிக அதிக தகுதி வாய்ந்தவர்கள், உரிமை படைத்தவர்கள் யாருன்னு கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நினைச்சேன் இந்த கேள்வியை நீ தான் முதல்ல கேட்பேன்னு நான் நினைச்சேன், உன்னுடைய ஆர்வத்தை எனக்கு நான் விளங்கியிருந்தேன், கரெக்டா கேட்டுட்டப்பா நீ அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸம் மின் கல்பிஹி. யார் இஹ்லாஸோடு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ, இஹ்லாஸோடுனா என்ன அர்த்தம்? அந்த இஹ்லாஸ்னு சொன்னா கலப்படம் இல்லாம, உள தூய்மையாக, ஷிர்க் கலக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதல்ல. சொல்றதுல என்ன இருக்குது? சொல்றத செயல்படுத்துறது, நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றது, அதுக்கு முன்னாடி உள்ளத்தால நம்பிக்கை கொள்வது. இப்படி யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி நடக்கிறாங்களோ அவர்கள் தான் மறுமை நாளில் என்னுடைய பரிந்துரைக்கு மிக மிக அதிக உரிமை படைத்தவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில 99வது நபி மொழியா இடம்பெற்றிருக்கிறது. ஓகேவா? ஷிர்க் வைக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்களா? பரிந்துரை செய்வாங்களா? கிடையாது. அப்படிதானே? யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்காது. அதை நம்ம விளக்கிறோம். சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. தௌஹீதினுடைய பலன்கள் இன்னும் அடுத்தடுத்து நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு தகவலை நமக்கு சொன்னாங்க, சொல்லணுமா? அதாவது நீங்க வகுப்பு முடிக்கும் பொழுது நடைமுறைப்படுத்துவதற்குண்டான ஒரு செய்தியை நீங்க சொல்லி என்ன செய்யுங்க, முடிங்க. நடைமுறையில் கொண்டு வரணும். அப்படி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லி நீங்க இந்த கிளாஸை முடிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி என்ன அப்படின்னா, நல்ல கவனிங்க. இந்த அமல் நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிற தெரியல. இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நினைச்சினோம் கொண்டு வரணும். ஓகே. ஒரு நாளைக்கு 2500 நன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு அமல் இருக்குது. ஒரு நாளைக்கு 2500 நன்மைகளை பெற்று தருகின்ற அமல். ஹஸலத்தானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 அமல்கள் இருக்கின்றன. சரியா? அந்த 2 அமல்களை ஒரு முஸ்லிமான அடியான் பேணி பாதுகாத்தால், பேணி நடந்தால், நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வந்தால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அவரு சொர்க்கத்துக்கு செல்வார். அந்த 2 அமலும் இலகுவானதுதான், ஆனால் குறைவான மனிதர்கள் தான் செய்வார்கள் என்று சொல்றாங்க. 2மே ஈஸி தான், கொஞ்சம் தான் செய்வாங்க. இப்போ நம்ம அதை செஞ்சா அந்த குறைவான நபர்கள் நாமளும் ஒருத்தவங்க, செய்யலைன்னா நஷ்டம் நமக்கு தான். சரி, இது என்ன அமல் தெரியுமா? சொன்னா தானே தெரியும், அப்படிதானே? சொல்லாம எப்படி தெரியாது? சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை இருக்கு, அப்படிதானே? 5 வேளை தொழுகைக்கு பிறகு என்ன சொல்லணும்? திக்ர்கள் இருக்கு இல்லையா? திக்ர் எவ்வளவு சொல்லணும்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் எத்தனை தடவை? 33, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33, 34. இன்னொரு அறிவிப்பு இருக்கு, பெரும்பான்மையான அறிவிப்புகள்லாம் 33 தான் இருக்கு.
இப்போ நாம சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நிறைய திக்ர்கள்லாம் உண்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை. எவ்வளவு ஆச்சு? ஒரு வக்துக்கு 30 ஆயிடுச்சு. 5 வக்துக்கு தம்பி சொல்லுவா 5 150, 5 வக்துக்கு 150 ஆயிடுச்சு. அப்படிதானே? ஒரு அடியான் செய்கின்ற எந்த அமலா இருந்தாலும் அந்த அமலை அல்லாஹ் 10 மடங்கு ஆக்கிடுவான். இப்போ எவ்வளவு ஆச்சு? 1500. இது ஒரு அமல். இன்னொரு அமல், இது கஷ்டமா? இது ஈஸி தானே? ஆனா செய்வோமா? நிறைய பேர், கொஞ்சம் பேர் தான் செய்வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம செஞ்சா அந்த கொஞ்சம் பேர்ல நம்மளும் ஒருத்தவங்க. சரி, அடுத்தது நம்ம தினமும் படுக்க போறோம் தூங்குறதுக்கு. தூங்க போகும்போது சில திக்ர்கள், துவாக்கள், அவராதுகள்லாம் இருக்கு. அப்படிதானே? என்ன பண்ணணும்? குல்லலாது, குலபிரபினாஸ், குலபிரபில் ஃபலக், ஆயத்துல் குர்சி, ஆமன ரசூல், சூரத்துல் ஃபாத்திஹா இதெல்லாம் ஓதி தடவை தூங்கணும். அதோட சேர்த்து என்ன பண்ணணும்? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை. எவ்வளவு ஆச்சு? 100 ஆயிடுச்சு. இது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, 100 ஆயிடுச்சு. இதை 10 மடங்கு ஆக்கணும் 1000. எவ்வளவு ஆச்சு? 2500 வந்துருச்சா? சரி. இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, என்ன யாரும் சொல்ற, ரொம்ப சிம்பிளான மேட்டர் இது, இது யாராவது மிஸ் பண்ணுவாங்களா? கொஞ்சம் பேர் தான் செய்வாங்க. நீங்க 2500 கிடைக்குத, ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. அப்படிதானே? 2500 விட ஜாஸ்தியா கிடைக்கிறவங்களுக்கு 2500 கம்மி தான். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 500 கிடைக்கிறவங்களுக்கு 2500 கிடைச்சா அதுதான் பெரிய விஷயம். ஓ, 2500 நன்மை கிடைக்குது, ரொம்ப ஈஸி தான். இதை போய் செய்யாம இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர் தான் செஞ்சிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க. இப்ப கவனிங்க, இங்கதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சரியா? சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க? சரி, கவனிங்க. இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டாங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட? ஈஸியானது தானே? ஏன் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் செய்யறாங்க? எப்படி? ரெகுலரா செய்யணும் தான், ஆனா ஏன் செய்யாம இருக்கிறாங்கிறது தான் ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேக்குறாங்க. சரியா? நல்ல விஷயம். மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹ் ஃபீக். என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒண்ணுமே இல்ல, நமக்கு ஒரு பெரிய எதிரி ஒருத்தன் சொன்னோம்ல, யார் அவன்? சைத்தான். தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்ல போவாரு, உடனே மேப்படியா வந்துருவான். சைத்தான் இருக்கான உன் ஒய்ஃபு கத்திரிக்காய் வாங்க சொன்னாங்க தெரியுமா, பால் வாங்க சொன்னாங்க, சீக்கிரம் வந்தோம்னா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கிறோங்க, சாயா கிடைக்காது. எப்படி வீட்டில் சொல்லி விடுவாங்கல்ல, பிள்ளைய டியூஷன் கூட்டு விடுவாங்கல்லமாக்கும், அதாவது கூட்டிட்டு வரணும். தொழுது முடிச்சாங்க பேசி நிற்காதீங்க, பார்த்துக்கிறங்க, அவ்வளோதான். நிறைய இடங்கள்ல உண்டு. அப்படிதானே? இப்போ தொழுது முடிச்சோன்னா திக்ர் செய்யணும். இப்போ சைத்தான் உலகத்தினுடைய ஒரு தேவையை மனசுல போட்டுருவான். இவர் சுமார் சொல்ல போவாரு, உடனே போகணும்பா, தொழுது முடிச்சோன்னா அறக்க பக்கம் ஓடிடுவாங்க. பார்த்துறீங்களா? சும்மா தொழுகையிலையும் அப்படித்தான், மற்ற வக்திலையும் அப்படித்தான். இப்போ சைத்தான் என்ன பண்ணுவான்னா, அந்த 1500 நன்மை இழக்க வச்சுட்டானா? ஈஸி தானே அது? அப்ப சைத்தான் வருவான், நாம சொல்லக்கூடிய நேரத்துல உலகத்தினுடைய ஒரு தேவையை போட்டு விட்டுருவான். போட்ட உடனே சொல்லாம போயிடுவான். நம்ம டியூஷனுக்கு போவோம், மகரிபுக்கு தொழுகைக்கு போங்க சொல்லுவாங்க, தொழுது விட்டோம் உடனே வந்துடணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா லேட்டா போவோம். அப்படிதானே? உண்மை இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கிறோமே, டக்குன்னு ஓடிடுறது, சீக்கிரம் வந்துருவாங்க. உண்மையா இல்லையா? துவாவும் சொல்றது இல்லை, திக்ரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப சைத்தான் என்ன பண்ணுவான்னா, இந்த உலகத்தினுடைய எதையாவது ஒரு தேவையை, அவங்களுக்கு தேவைகள் இருக்கும், அதை போட்டுருவான், சொல்லாம போயிடுவார். இது வக்துக்கு. சரியா? ரெண்டாவது தூங்க போறோம்ல, இப்ப இங்க யார் வருவா? அப்பவும் இந்த மேப்படியா சைத்தான் தான் வருவான். சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம்னு நினைப்பாரு. அப்ப டக்குன்னு என்ன பண்ணுவான்? நீங்க நல்லா பாருங்க, செல்ல நோண்டிக்கிட்டே இருப்போம், தூக்கம் வராது. ஒரு ஆயத்துல குர்சியை ஓதுவோம், ஆமன ரசூல் ஓதுவோம்னு சொன்னா என்ன ஆயிரும்? டக்குன்னு தூக்கம் வந்து பாதியிலே தூங்கிடுவாங்க. அதான் யதார்த்தம். சைத்தான் என்ன பண்ணிடுவான்னா, அங்க சொல்ல விடாம தூங்க வச்சிருவான். இவன் சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாது, இவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல, இவனுக்கு 1500 நன்மை, 2500 நன்மை இவனுக்கு கிடைக்க கூடாது. இவனை எப்படியாவது சொல்ல விடாம ஆக்கிடுவோம் சொல்லி சைத்தான் என்ன பண்ணிடுவான்னா, சொல்ல விடாம ஆக்கிடுவான். அப்ப அவர் என்ன செய்வார்னா, சொல்லாம தூங்கிடுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க, சைத்தானுக்கு இடம் கொடுக்கலாமா? இடம் கொடுத்தா என்ன ஆகும்? நம்ம இடத்த அவன் பிடிச்சிக்கிடுவான். அப்படிதானே? 2500 நன்மையை ஒரு நாளைக்கு மட்டும் இல்ல, இப்படி கணக்கு போட்டு பாருங்க, மாசத்துக்கு எத்தனை நாள் இருக்குது? 30 நாள் அல்லது 31 நாள். ஒரு நாளைக்கு 2500, 31 நாளைக்கு அல்லது 30 நாளைக்கு எவ்வளவு நன்மை? இப்படி கணக்கு போட்டு பார்த்தா வருஷத்துக்கு இவ்வளோ அமல்களை, இவ்வளவு நன்மைகளை இழக்க வைக்கிறவன் தான் எப்படியா சைத்தான்.
அதனால அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிருச்சா? கொஞ்சம் பேர் தான் செய்வார்கள், பெரும்பான்மையாரும் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் பேர் செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த கொஞ்சம் பேர்ல நாமளும் ஒருத்தவங்களா இருக்கணும். அப்படி நாம இருந்தோம்னா நாம சைத்தானுக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். இருக்கலாமா? இதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் வேற சில இந்த தௌஹீதுடைய பலன்கள் அடிப்படையில் வேற சில செய்திகளை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமா, அதாவது திக்ரை பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையா இருக்கு. என்னன்னா முக்கையதுன்னு சொல்லுவாங்க, முத்தலக்குன்னு சொல்லுவாங்க. திக்ரை பொறுத்த வரைக்கும் அதாவது எவ்வளோ சொல்லணும், எந்த நேரத்தை சொல்லணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவ்வளவுதான் சொல்லணும். ஓகேவா? இப்ப தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 33 தான். இப்ப 10ங்கிறது இன்னொரு ரிவாயத் இருக்குங்கிறதால 10 சொல்லலாம். இப்ப 15 சொல்லலாமா கேட்டா சொல்லக்கூடாது. 34 சொல்லலாமா சொல்லக்கூடாது. 34 அல்லாஹ் அக்பர் மட்டும்தான். இது புரிஞ்சுச்சா? இது வந்து நேரம் குறிக்கப்பட்டு திக்ர்களுடைய எண்ணிக்கைகளும் குறிக்கப்படுகின்ற நேரத்துல அந்த இடத்துல அவ்வளவுதான் சொல்லணும். ஓகேவா? இப்போ நேரமும் குறிக்கப்படாது, எண்ணிக்கையும் குறிக்கப்படாது. அப்போ அந்த திக்ரை எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் ஒரு திக்ர் இருக்குது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு நேரம் குறிச்சாங்களா? கிடையாது. எவ்வளவு சொன்னாங்களா? சொல்லல. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசானி ஸகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மானி அப்படி சொன்னாங்க. ரஹ்மானுக்கு மிக பிடிச்சமானது, நாவிற்கு லேகவானது, தராஸ்திரத்துல வச்சா ரொம்ப கனமா இருக்கும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். விளங்கிருச்சுல? நல்ல அருமையான கேள்வி கேட்டாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு நிமிஷம் சரிங்க, ஒரு சந்தேகம் கேட்டேன்னா போன கிளாஸ்ல இருந்து இந்த 18வது அத்தியாயத்துல குகை தொடர்ல பத்தி சொன்னோம்ல, சொன்னமா? அவங்களை அல்லாஹ் தஆலா வந்து இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இருந்து மன்னன்றது காப்பாத்தினான். இப்ப நான் அந்த பெண்கள் சைட்ல சொல்ல வேணாம், ஆண்கள் சைட்ல சின்ன பசங்க கேட்கறோமோ தெரிஞ்சா வச்சுக்கிறேங்க. அந்த சில இளைஞர்கள் வந்து போனாங்க தானே, எங்க இருந்து எங்க போனாங்கன்னு சொன்னா எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டுக்கு போனாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். எத்தனை இளைஞர்கள் சொன்னோம்? 7 பேரா அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. 7 பேரு, 8வது நாய். ஓகே, இது ஓகே, கரெக்டான பதில். இது பதில் ஓகே. எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு போனாங்கன்னு சொன்னா நோட்டை திருப்பக்கூடாது. எப்படி? மாஷா அல்லாஹ். துருக்கியிலிருந்து, துருக்கியில ஒரு பகுதி, அந்த பகுதியை நான் சொல்லல, துருக்கியிலிருந்து ஜோர்டான்ல உள்ள ஒரு குகை. ஓகே, மாஷா அல்லாஹ், கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு கேட்கணுமா? உங்க பெரும்பாலும் எல்லாம் எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி, خير الحمد لله سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. அண்ணே இருக்குது.